சந்தோஷமா இருக்கீங்களா? வசனம் சொல்ல போமா? சொல்லாமா? ரெடியா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரெடியா இருக்கவங்க மட்டும் ஓஎஸ் சொல்லுங்க பாப்போம். வசனம் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? சரி, பெரிய பிள்ளைங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். சிறு பிள்ளைங்க அப்போ தான் பயம் இல்லாமல் சொல்லுவாங்க. பெரிய பிள்ளைங்கள்லேருந்து, சண்டே கிளாஸ் படிக்கிற பெரிய பிள்ளைங்கள்லேருந்து வரிசலாக ஒருத்தராக வாங்க. மத்தேயு 22:37-39. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாத்தோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலன் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பிலிப்பியர் 4:5. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுவேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லாமலும் நீங்கள் உங்களை வாஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறார்கள் மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோபு 1:22. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடைவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கும் மனுஷன் பாக்கியவான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை கூட்டார். என் ஜீவனுள்ள நாட்களாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரது வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ரொம்ப நல்லவதான். ஏசப்பா ஒரு ஊருக்கு போக சொன்னாதான், ஆனால் ஒரு வேற ஊர் கப்பலில் ஏறிட்டாங்களாம். தர்சீஸ் கப்பலில் ஏறினோடனே
என்னடா இது ஏசப்பா நம்மளை ஒரு என்னடா நம்ம சொல்லுபடி கேட்காம வேற ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க அப்படின்னு ஏசப்பாவை நினச்சி பார்த்தாங்களாம். உடனே சூறாவளி காற்று எல்லாம் உருவாக்குனாங்களாம். எல்லாரும் பயந்துட்டாங்களாம். எல்லா மக்களும் யோனா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என்னை ஒரு ஊருக்கு போக சொன்னாங்க, ஆனால் நான் வேறு ஊருக்கு இந்த கப்பலில் ஏறிட்டேன், தசஸ் கப்பலில் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, என்னை கடலில் போட்டுருங்கன்னு சொன்னாங்களாம். அப்புறமேல் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இவனை எப்படி கடலில் தூக்கி போடுறேன்னு நினச்சாங்களாம். உடனே சீட்டு போட்டு எழுதி பார்த்தாங்களாம். யோனான்னு ஒழிச்சான். போட்டோடனே ஒரு மீன் முழுங்கிடுச்சான். அந்த மீன் வயிற்றுலேருந்து ஜோம் பண்ணாங்களாம். 3 நாள் கழித்து அந்த மீன் வாந்தி எடுத்துச்சான். Listen awesome God He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. Our God is an awesome God. He reigns from heaven above with wisdom, power and love. Our God is an awesome God. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயில்லார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயில்லார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கற்பாறை மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானா, உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்டு மேன்மை அடைவார், உன் ஜெபம் கேட்டு மேன்மை அடைவார். என்றென்றும் ஆசீர்வதிப்பார், என்றென்றும் Sha la 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 la, sha la 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 la, sha la
கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலான்னு கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சானன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆழ அகலம் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. So glad you're in my life. I'm so glad you
வார்த்தை தேவனிடத்திலிருந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை நாம் கை கொள்ளும்போது, தினமும் தியானிக்கும் பொழுது நீதிமொழிகள் இப்படியாக சொல்கிறது, உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. உன் இருதயம் என் வார்த்தைகளை கை கொள்ள கடவுது. கட்டளை கை கொள்ள பிழைப்பாய். கட்டளைகளை கை கொள்கிறவன் பிழைப்பான். இந்த ஸ்கிட் வந்து பேண்டகூன் ஸ்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மைய பொருள் அப்படின்னா, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக போகும் பொழுது துக்கம் மகிழ்ச்சியாகவும், பயம் பாதுகாப்பாகவும், பெருமை மனத்தாழ்மையாகவும், பேராசை கொடுத்தலாகவும், அழுத்தம் சமாதானமாகவும், வெறுப்பு அன்பாகவும் மாறுகிறது. வார்த்தை நமக்குள்ளாக போகும் பொழுது மனிதன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். ஆமென். கரங்களை தட்டி